கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட திருக்குறள் சீரீஸில் இது வரைக்கும் நம்ம 18 அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 19வது அதிகாரமாக நம்ம பார்க்க போகிறது செங்கோன்மை அதிகாரம் தான். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செங்கோன்மை. ஓர்ந்து கண் நோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண் நோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. பொருள் என்னன்னா, நடுவுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவுநிலை தவறாமல் ரெண்டு பக்கமே சமமாக இருந்து யார்கிட்டையுமே இரக்கம் காட்டாமல் குற்றத்தோட கடுமையை, அதாவது குற்றம் செஞ்சவங்க இருக்காங்களே அவங்கக்கிட்ட இரக்கம் காட்டாமல் குற்றத்தோட கடுமை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிக்கிறது தான் அரசனுக்கு முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும். 2வது குறள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. பொருள் பார்த்திங்கன்னா, உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றன, அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்க மக்கள் உயிர்கள் எல்லாருமே மழையை நம்பி தான் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்க குடிமக்கள் எல்லாருமே அரசனுடைய செங்கோல், அதாவது குற்றமற்ற ஆட்சி, ஓகேவா, அந்த செங்கோலை நோக்கி தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றன, அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். 3வது குறள். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். பொருள் என்னன்னா, அந்தணர் போற்றும் மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாய் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தணர் போற்ற மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாக நின்று உலகத்தை காப்பது எதுனா அரசனுடைய செங்கோலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த 4வது குறள். குடி தழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. குடி தழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. பொருள், குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட குடிமக்களை அன்போடு அரவணைத்து செங்கோல் செலுத்துகின்ற அரசனோட அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது 5வது குறள். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. பொருள் என்னன்னா, நீதி முறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைச்சலும் ஒரு சேர ஏற்படுவனவாகும். நீதி தவறாமல் நீதி முறைப்படி செங்கோல் செலுத்துகிற அரசனோட நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளைச்சலும் ஒரு சேர ஏற்படுவனவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது 6வது குறள். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். பொருள் பார்த்திங்கன்னா, மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல, அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தானானால் அதுவே வெற்றி அளிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மன்னனுக்கு ஒரு வெற்றியை தரது அவர் கையில் வச்சிருக்க வேல் கிடையாது, அவர் செங்கோன்மை தவறாமல் இருந்தாங்கன்னா அதுவே வெற்றி அளிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல, அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தானால் அதுவே வெற்றி அளிப்பதாகும். 7வது குறள். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். உலகத்தாரையெல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான், முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். உலகத்தார் எல்லாரையுமே மன்னவர் காப்பாற்றி வருவார், ஆனால் முறை தவறாமல் அவர் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தார் எல்லாரையுமே மன்னன் காப்பாற்றி வருவார், அவரை எது காப்பாற்றுனா முறை தவறாமல் அவர் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக 8வது. என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும். பொருள், முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். என்ன சொல்கிறாங்கன்னா, தாங்கிட்ட முறையிடுறதுக்கு வராங்க மக்கள், அப்படிங்கிறபோது காட்சிக்கு எளியவனாய் அவங்களோட குறைகளை கேட்டு ஆராய்ந்து அவங்களுக்கு தக்க நீதி வழங்காத மன்னன் தாழ்ந்த நிலைக்கு சென்று தானே கெடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். 9வது குறள். குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவநீரு வேந்தன் தொழில். குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவநீரு வேந்தன் தொழில்.
பொருள் பார்த்திங்கன்னா, குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும். குடிமக்களை பாதுகாத்து துணையாக நிற்பதும், குற்றம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தனக்கு அவங்கள தண்டிச்சா தனக்கு பழி வருமே அப்படின்னு கருதாமல் அவங்கள தண்டிக்கிறதும் அரசரோட கடமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் கடமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும். 10வது குறள். கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர். கொலையிற் கொடியோரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர். பொருள் என்னன்னா, கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் தண்டித்தும் மற்றவர்களை அருளோடு காத்தும் முறை செய்தல் பசும்பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடியவர்கள், மிகுந்த குற்றத்தை புரிஞ்ச கொடியவர் என்ன சொல்ல வராங்கன்னா, கொடிய குற்றங்கள் பண்ணியிருப்பாங்கள அவங்கள கொலை தண்டனையால் தண்டித்தும் மற்றவங்க எல்லாரையுமே அருளோடு காத்தும் முறை செய்தல் பசுமையான பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம செங்கோன்மையில் இருக்க 10 குறளையுமே பொருளோட பார்த்துட்டோம். இன்னொரு டைம் குறளை மட்டும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வஃதே முறை. 2வது குறள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. 3வது. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். 4வது. குடிதழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழீஇ நிற்கும் உலகு. 5வது குறள். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் இளையுளும் தொக்கு. 6வது குறள். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். 7வது குறள். இறைகாக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செயின். இறைகாக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செயின். 8வது குறள். என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும். 9வது குறள். குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவநீரு வேந்தன் தொழில். 10வது குறள். கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செங்கோன்மை அதிகாரத்தில் இருக்க 10 குறளையுமே பொருளோடு பார்த்து முடிச்சிட்டோம். நாளைக்கு 20வது அதிகாரமாக நம்ம பார்க்க போகிறது நடுவுநிலைமை. ஓகேவா? தேங்க்யூ.